கிருஷ்ணவேல் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு நம்ம கிருஷ்ணவேல் சினிமாஸில் பார்க்க போகிற திரைப்படம் வந்து ஒரு ஆங்கில திரைப்படம், த சென்டினல் அப்படின்னு பேர். இந்த படம் வந்து ரொம்ப அருமையாக எடுத்திருக்கிறாங்க, அதனால் விறுவிறுப்பாகவும் இருக்குது. படத்தில் வந்து முக்கியமான ஹீரோ வந்து மைக்கேல் டக்ளஸ். மைக்கேல் டக்ளஸ் வந்து ஒரு பழைய ஆர்டிஸ்ட். அவர் இந்த படம் இப்போ வந்த படம் இல்லை, 2012 வந்துருச்சு. நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, டைம் இருக்கிறப்ப பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். படத்தோட கதை வந்து மைக்கேல் டக்ளஸை சுற்றி தான் போகும். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஹவுஸில் செக்யூரிட்டி பிரிவில் இருக்கக்கூடியவர். அதாவது பிரசிடெண்ட்டோட பாதுகாப்புக்கு சம்மந்தப்பட்ட அந்த துறையில் இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகளில் அவரும் ஒரு அதிகாரியாக இருப்பார். இப்போ அவர் இருந்துகிட்டு இருக்கும்போதே என்ன ஆகுனா, இவருக்கு வந்து அந்த பிரசிடெண்ட்டோட ஒய்ஃபு கூட ஒரு கள்ளத்தொடர்பு. அதாவது நேரடியாக பிரசிடென்ட் பக்கத்துலேயே இருக்கிறதுலையோ என்னவோ தெரியாது, எப்படியோ அவங்க 2 பேருக்கும் ஒரு தொடர்பாகி போகும். அந்த கள்ள உறவில் அவங்க ஒரு ஹோட்டலில் இருப்பாங்க. அதெல்லாம் முடிஞ்சிடும். இப்போ இவர் இப்படி போயிட்டு இருக்கும்போது இன்னொரு இவங்க துறையை சார்ந்த இன்னொரு அதிகாரியும் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பார். அதை பற்றி விசாரிக்க போவாங்க. அந்த விசாரணையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த இன்னொரு அதிகாரி தான் விசாரிச்சுட்டு இருப்பார். அவரும் இவரும் ஒரு காலத்தில் ஃப்ரெண்டு. ஆனால் இவர் என்ன நினச்சிட்டு இருப்பாருன்னா, அந்த இன்னொரு அதிகாரி என்ன நினச்சிட்டு பாருன்னா, மைக்கேல் டக்ளஸ் வந்து தான் ஒய்ஃப் கூட தான் கள்ளத்தொடர்பு அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருப்பார். அதனால இவர்கிட்ட பேச மாட்டார், இவர் கூட சண்டை, இவரை மேக்சிமம் அவாய்ட் பண்ணுவார். இப்படி இந்த காலம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது மைக்கேல் டக்ளஸோட ஜூனியராக இருந்த இன்னொரு ஆஃபீஸர் வந்து இந்த இப்போ விசாரணை பண்ணிட்டு இருக்காருல அந்த மரணத்தை, அந்த அதிகாரிக்கு அசிஸ்டண்ட்டாக போய் சேர்ந்துருப்பாங்க. அப்படி இப்படி கதை போயிட்டே இருக்கும். அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் மைக்கேல் டக்ளஸுக்கு ஒரு என்வெலப் வரும். இந்த என்வெலப் வர்றதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா, ஒரு இன்ஃபார்மர் வந்து ஒருத்தன் வந்து சொல்லுவான், இது மாதிரி பிரசிடெண்ட்டை கொல்ல போகிறாங்க, அதுக்கு உள்ளே இருந்தே ஒரு ஆள் வேலை செய்கிறான், அது யாருன்னு சொல்லணும்னா எனக்கு $1 மில்லியன் கொடு, நான் தரேன், இல்லைன்னா சொல்ல முடியாது. $1 மில்லியன் கொடுத்தா நான் எங்கேயாவது தப்பிச்சு போயிடுவேன், என்னை கண்டுபிடிச்சாங்கன்னா கொண்டுருவாங்க, அதனால் நான் எங்கேயா வேறு எங்கேயா போயிடுறேன், எனக்கு அந்த காசை மட்டும் கொடுன்னு. இப்போ இவர் வந்து செக்யூரிட்டியில் இருக்கிறதுனால இவரும் வந்து அதை சொல்லிடுவார். சொன்ன உடனே என்ன பண்ணுவாங்க, எல்லாருமா சேர்ந்து என்ன செய்யறதுன்னு பேசி முடிவு எடுப்பாங்க. அப்போ இந்த க்ளோஸ் சர்க்கிளில் வேலை பார்க்குறவங்களே ஒரு 60 பேர் இருக்காங்க. இந்த 60 பேருக்கும் ட்ரூத் டிடெக்ஷன், பாலிகிராஃப் டெஸ்ட் எடுக்கணும். அப்போ தான் தெரியும் யார் பொய் சொல்கிறாங்கன்னு, அதை வச்சு நமக்கு யாருன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ஐடியா பண்ணியிருப்பாங்க. இந்த நேரத்தில் பார்த்தா மைக்கேல் டக்ளஸ்க்கு ஒரு கவர் வந்துருக்கும். ஓப்பன் பண்ணி பார்த்தா இவரும் பிரசிடெண்ட்டோட ஒய்ஃபும் ஒன்றா இன்டிமேட்டாக இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் இருக்கும். அதோட சேர்த்து இத்தனை மணிக்கு இந்த ஹோட்டலுக்கு வா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரின்ட்டு இவர் என்ன பண்ணுவார், போய் பிரசிடெண்ட் ஒய்ஃப்டே காமிச்சிடுவார். காமிச்சு இது வந்து வெளியே தெரியாமல் எப்படியாவது நான் முடிச்சிட்றேன், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு ஆறுதல் சொல்லிட்டு இவர் என்ன அந்த ஃபோட்டோஸையும் அவங்கள்ட்ட கொடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க, யார் கண்ணிலையும் படாமன்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலுக்கு போவார். அங்கே போனால் அங்கே ஒரு ஃபோன் வரும். அந்த ஃபோனில் வந்து இன்னொரு காஃபி ஷாப் சொல்லி அந்த இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லுவோம். சரின்ட்டு அவர் கிளம்பி அந்த காஃபி ஷாப் போவார். அங்கே போய் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் உட்காந்துருப்பார். யாரும் வரமாட்டாங்க. இவரை யாரும் ஃபாலோ பண்ணுற மாதிரி தோணுதுன்ட்டு இவரை போய் பார்ப்பாரு. பார்த்தா ஒருத்தன் ஃபாலோ பண்ணி வந்தவன் ஓடிடுவான். சரின்ட்டு இவர் ஆஃபீஸ் போயிடுவார். அப்புறம் இந்த பாலிகிராஃப் டெஸ்ட் எல்லாம் எடுப்பாங்க, எல்லாம் முடிஞ்சிடும். டெஸ்ட் எல்லாம் எடுத்து முடிஞ்சோடனே அங்கேருந்து வீட்டுக்கு வந்துடுவார். வீட்டுக்கு வந்த கொஞ்ச நேரத்துலேயே அந்த இன்னொரு மரணத்தை வந்து விசாரணை பண்ணிட்டு இருந்தார் அந்த அதிகாரி. அவர் வந்து என்ன சொல்லுவார், உங்களை அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னாரு. ஏன் அப்படின்னு கேட்டால், பாலிகிராஃப் டெஸ்ட்டில் நீங்கள் ஃபெயிலு, உண்மையை சொல்லக்கூடிய அந்த டெஸ்ட்டில் வந்து நீங்கள் நிறைய பொய் சொல்லியிருக்கீங்க, நீங்கள் ஒருத்தர் தான் பொய் சொல்லியிருக்கீங்க, அதனால் நீங்கள் தான் அந்த பிரசிடெண்ட்டை கொல்லக்கூடிய சதியில் ஈடுபடுற ஆளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுவாங்க. அந்த நேரத்தில் இவர் டக்குன்னு எப்படியோ மேனேஜ் பண்ணி எஸ்கேப் ஆகி ஓடிடுவார். எஸ்கேப் ஆகி ஓடி போய் அதுக்கப்புறம் தான் கதைகள் சூடு பிடிக்கும். இதெல்லாம் தாண்டி இவர் வந்து பிரசிடெண்ட்டை காப்பாற்றினாரா? இப்போ இவர் வந்து பிரசிடெண்ட்டை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். ஆனால் இவர் தான் பிரசிடெண்ட்டை கொல்ல போகிறாருன்னே ஃபுல் போலீஸும் தேடுது. இதுக்கு நடுவில் இவர் எப்படி தப்பிச்சாரு, எப்படி பிரசிடெண்ட்டை காப்பாற்றினாரு அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய கதை. அதுக்கப்புறம் அவர் அங்கேருந்து தப்பிச்சு கனடா போய், ஏன்னா பிரசிடெண்ட் கனடாவுக்கு போவார், கனடாவில் இருக்கும்போது தான் அவரை கொல்ல போகிறதாக திட்டம். இந்த நேரத்தில் பிரசிடெண்ட்டோட மனைவி வந்து அந்த அதிகாரியை கூப்பிட்டே சொல்லிவிடுவார், நீங்கள் அவங்கள இது பண்ணாதீங்க, அவர் கிடையாது,
எப்படி சொல்கிறீங்கன்னா ஃபோட்டோவை கொடுத்துருவாங்க. பாருங்கள், இந்த ஃபோட்டோவில் இங்கே இந்த ஹோட்டலுக்கு வர சொல்லிச்சு, இந்த ஹோட்டலில் இருந்து அந்த காஃபி ஷாப்புக்கு வர சொன்னாங்க. அந்த காஃபி ஷாப் வந்து வேற ஒரு அண்டர் கிரவுண்டு கேங்ஸ்டரோட டெட் ட்ராப் பாயிண்ட். டெட் ட்ராப் பாயிண்ட்னா யாருக்காவது ஏதாவது கொடுக்கணும்னா அந்த இடத்துல கொண்டாந்து போட்டுருவாங்க, இன்னொருத்தர் வந்து அதை எடுத்துகிட்டு போயிடுவார். அந்த பாயிண்ட்டுக்கு அவர் போக வேண்டிய கட்டாயமே எதனால ஏற்பட்டுச்சுன்னா இந்த மிரட்டலால் தான் ஏற்பட்டுச்சே தவிர அவருக்கும் பிரசிடெண்ட்டை கொள்றதுக்கெல்லாம் எந்த இதுவும் கிடையாது அப்படின்னா அவங்க விளக்கம் சொன்னதுக்கப்புறம் அந்த ஆள் புரிஞ்சுக்கிட்டு இவர் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணி உண்மையான குற்றவாளி யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி பிரசிடெண்ட்டை எப்படி காப்பாற்றினாங்க, பிரசிடெண்ட் மனைவியை எப்படி காப்பாற்றினாங்க அப்படிங்கிறது தான் மிச்சம் உள்ள கதை. ரொம்ப விறுவிறுப்பாகவே இருக்கும். கண்டிப்பாக பார்த்து ரசிங்க. ஏற்கனவே இந்த படத்தை பார்த்து ரசித்தவர்கள், மைக்கேல் டக்ளஸோட ரசிகர்கள் யாராக இருந்தாலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.